Hi students, நம்ம இந்த வீடியோல நம்பர் லைன்ல root of any positive integer கொடுத்தா எப்படி draw பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ for example ஒரு root 5 draw பண்ண போறோம்னு வெச்சுக்கோங்களேன். சோ ரெண்டு பேட்டர்ன் இருக்கு. இது பேசிக்கா இந்த டெசிமல் நம்பர் கொடுத்தா கூட இந்த பேட்டர்ன் நம்மளால draw பண்ண முடியும். சோ முதல்ல இங்க என்ன நம்பர் கொடுக்கறாங்களோ அந்த நம்பருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் செக்மெண்ட் வரையணும். இப்போ இங்க வந்து 5 வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிட்டு plus ஒரு 1 சென்டிமீட்டருக்கு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஏன் இங்க 3ல டாட் வச்சிருக்கேன்னா மிட் பாயிண்ட் தெரியறதுக்காக. முதல்ல இதோட ப்ரூஃபை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் லைன் எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வரைய வேண்டிய லைன் வந்து √5 இருந்தா முதல்ல ஏல இருந்து பிக்கு 5 சென்டிமீட்டர்ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும். இது உள்ள என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பருக்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எந்த நம்பர் கொடுத்தாலும் 1 சென்டிமீட்டர் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். இதை டிரா பண்றதுக்கு இப்போ பேசிக்கா இப்போ √x தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபியோட லென்த் வந்து x யூனிட், பில இருந்து சி வந்து ஒரு 1 யூனிட்ல நம்ம டிரா பண்ணியிருக்கோம். இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த மொத்த லைன் இருக்குல்ல, ஏல இருந்து சி வரைக்கும் இருக்க மொத்த லைன் செக்மெண்டோட லென்த் என்னன்னா கண்டிப்பா x+1 தான். இந்த x+1ஓட மிடில் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சு ஒரு செமி சர்க்கிள் வரையணும். ஸோ இதை மிடில் பாயிண்ட், இந்த ஏசியோட மிடில் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு செமி சர்க்கிள் இப்படி வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க, ஏல இருந்து பி வரைக்கும் x யூனிட் இருக்கு, ஏல இருந்து சி வரைக்கும் x+1 இருக்கு. இப்போ இதோட பாதி லென்த் எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியணும். அப்படின்னா இப்போ இந்த இடத்த வந்து நான் ஒரு எம்ன்னு எடுத்துக்கிறேன். ஏஎம்மோட லென்த் கண்டிப்பாக எவ்வளோ தெரியுமா இருக்கும்? x+1ல பாதி தான் இருக்கும். ஏன்னா மொத்தமாக x+1, அப்போ ஏஎம் மட்டும் என்னன்னா x+1/2. அப்போ இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து x+1/2 தான். அப்போ இந்த எம்ல இருந்து நீங்க எங்க லைன் டிரா பண்ணாலும் அது கண்டிப்பா எவ்வளவுதான் இருக்கும்? x+1/2 தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த பின்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு 90 டிகிரி பர்பெண்டிகுலர் லைன் வரையணும். நம்ம அதை எப்படி வரையணும்ன்றத எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இது வந்து ஒரு 90 டிகிரி லைன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் உங்களோட செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல எங்க மீட் பண்ணுதோ அவங்க ஒரு டெசிமல் வச்சுக்கோங்க. இப்போ இதை எம் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது எம்ல இருந்து இது ஒரு என்னு வச்சுக்கலாமா? இப்போ என்னோட லென்த் என்னவா இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா x+1/2 தான் இருக்கும். ஏன்னா இது கூட இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் தான். ரேடியஸ் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால இது x+1/2ன்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்க, இந்த எம்பியோட லென்த் நமக்கு தெரியணும். அப்படின்னா எம்ல இருந்து சி வரைக்கும் இதோட லென்த் என்ன அப்படின்னா x+1/2 தான். ஏன்னா இது மொத்தமா x+1, இதுல பாதி வந்து x+1/2. இதுல இருந்து இந்த 1 யூனிட்டை மைனஸ் பண்ணிட்டா இந்த லென்த் கிடைச்சிரும். அப்ப நம்ம வந்து என்னன்னு எழுதிக்கலாம்னா இந்த எம்பி அப்படின்றதோட லென்த்தை தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போறோம். எம்பியோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எம்சியோட லென்த்ல இருந்து பிசியை மைனஸ் பண்ணணும். எம்சினா உங்களோட ரேடியஸ், அப்போ x+1/2ல இருந்து பிசியான 1 சென்டிமீட்டரை மைனஸ் பண்றோம். எல்சிஎம் எடுத்துக்கோங்க. x+1, இது 2 1s are 2 டிவைடட் பை 2, அப்போ x-1/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எம்பியோட லென்த் வந்து கண்டிப்பா x-1/2 தான். கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். MBNன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல பிஎனோட லென்த் தான் டெஃபினட்டா நம்மளோட √x வேல்யூவா இருக்கும். ஏன்னா √x இங்கே தான் நம்மளுக்கு லென்த் கிடைக்கும் நம்மளோட பித்தாகரஸ் அப்ளிகேஷன் படி. ஸோ எம்பியோட வேல்யூ x-1/2 தான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. MBN அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பித்தாகரஸ் தியரம் படி இதோட ஹைபார்டினஸோட ஸ்கொயர் வந்து மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயருக்கும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருந்திருக்கும். அப்போ mnன்றது தான் இங்கே ஹைபார்டினஸ். mn² = mb² + bn² எழுதிக்கோங்க. mnக்கு பதிலாக கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது x+1/2ன்ற வேல்யூ, அந்த ரேடியஸ் வேல்யூ. எம்பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x-1/2ன்னு, x-1/2² எழுதிக்கலாம். பிஎனோட வேல்யூ நமக்கு தெரியாது, bn² அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு பிளஸ்ல இருக்கட்டும், அந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்ப நம்மளால என்னென்ன எழுதிக்க முடியும்னா bn² வேல்யூ x+1/2² மைனஸ் x-1/2 ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயர் நியூமரேட்டருக்கும் உண்டு, டினாமினேட்டருக்கும் உண்டு. அதனால நம்ம இதை x+1/4 மைனஸ் x-1² அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டு டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருந்தா ஒரு ஹோல் டினாமினேட்டர் 4ன்னு எடுத்துட்டு மேல x+1² மைனஸ் x-1² எழுதிக்க முடியும். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேசிக் திங்ஸ் தெரிஞ்சாலே போதும். a+b² a-b² சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்.
a plus b the whole squared வந்து a squared plus b squared plus 2ab னும் a minus b the whole squared a squared plus b squared minus 2ab னு எழுதிக்கோங்க. நடுவுல இருக்க மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது எல்லா டேர்மும் மைனஸ்ல வந்துரும். அப்ப minus a squared minus into b squared minus b squared minus into minus plus 2ab அப்படின்னு கிடைக்கும். plus a squared minus a squared கட் ஆயிருக்கும். plus b squared minus b squared கட் ஆயிருக்கும். இங்க ஒரு plus 2ab இருக்கு, இங்க ஒரு plus 2ab இருக்கு. அப்ப ஆட் பண்ணா 4ab அப்படின்னு கிடைக்கும். அப்ப நம்ம சொல்லிடலாம் a plus b the whole squareடையும் a minus b the whole squareடையும் சப்ட்ராக்ட் பண்ணா 4ab தான் கிடைக்கும் அப்படின்னு. அதே பேட்டர்ன் தான் இங்க இருக்கு. ஆனா aக்கு பதிலா xும் bக்கு பதிலா 1 இருக்கு. அப்ப இது ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 4 times x into 1 வரும். into 1 அதே தானே கிடைக்கும், அதனால 4x தான். அப்ப டிவைடட் பை 4 இருக்கு, 4ம் 4ம் கேன்சல் ஆயிருக்கும். அப்ப bn ஸ்கொயரோட வேல்யூ வந்து x, ஸ்கொயர் அந்த பக்கம் போனா என்ன ஆகும், ரூட் ஆகும். அப்ப which implies bn ஓட வேல்யூ வந்து ரூட் x அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்லிட முடியும். இப்போ இந்த bn ஓட லென்த் தான் ரூட் x நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். அப்ப ரூட் ஆஃப் எனி பாசிட்டிவ் நம்பர் அவங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ரொசீஜரை தான் டிரா பண்ணணும். இப்போ இந்த bn வந்து காம்பஸ்ல மெஷர் பண்ணி அதே யூனிட்டுக்கு நம்ம ஆர்க் எடுத்தோம்னா பேசிக் நம்பர் லைன் அது எங்க பிளேஸ் ஆகுது நம்மளால சொல்ல முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ ரெப்ரசன்ட் ரூட் ஆஃப் 3.5 ஆன் நம்பர் லைன் கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு 3.5ல ஒரு லைன் செக்மெண்ட் வரையணும். 0லேருந்து 3.5ல டாட் வச்சுக்கோங்க. 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்க பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். 3.5லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ 4.5ல ஒரு டாட் வச்சு இந்த 3.5லேருந்து 4.5 வரைக்கும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏபி அப்படின்றது 3.5, பிலேருந்து சி வந்து 1 யூனிட் நம்ம வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சாச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் எனக்கு தெரியுமா, இவங்களோட மிடில் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு ஒரு செமி சர்க்கிள் வரைகிறது. அப்போ ஏசியோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைங்க. ஏலேருந்து சியில் பாதிக்கு மேலே ஏதாவது ஒரு மெஷர் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், நம்ம ஃபுல்லாக கூட எடுக்கலாம். ஏன்னா நம்ம வரைப்பறது ஒரு பர்பண்டிகுலர் வேல்யூ, ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர், ஒரு மெஷர் எடுத்தாச்சு. இதை ஏல வச்சு மேலே ஒரு ஆர்க், அதே மாதிரி சியில் வச்சும் ஒரு ஆர்க் வரையணும். மேலே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க, அதே யூனிட்டை மாற்றாம அந்த லைனுக்கு கீழேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. மெஷரை சேஞ்ச் பண்ணாம பிலேருந்து ஒரு ஆர்க், இங்கேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாஃப் நம்ம எடுத்து மேலே கீழே ஆர்க் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும்ல. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இப்படி ஜாயின் பண்ணுங்க. ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் பைசெக்டர் கிடைச்சிடும். அப்போ இதுதான் மிட் பாயிண்ட். ஏசியோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது இப்படி தான். எந்த லைன் செக்மெண்ட்டுக்கும் மிடில் பாயிண்ட்டை நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்ச இடத்துல காம்பஸோட நீடில் பிளேஸ் பண்ணுங்க. உங்களோட பென்சிலை ஏ இல்லைனா சி எதில் வேணாலும் பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ எம்லேருந்து செமி சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த பேஸ் லைனை கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பீன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, பீன்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு 90 டிகிரி லைன் வரையணும். உங்களோட ப்ரொடக்டரை எடுத்து ப்ரொடக்டரோட சென்டரை பியில் பிளேஸ் பண்ணுங்க. பியில் பிளேஸ் பண்ணி ஒரு 90 டிகிரிக்கு பாயிண்ட் எடுங்க. ஸோ 90 டிகிரி இங்கே இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வரும் 90 டிகிரி. இங்கே மேலே கூட நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணிட்டு ஒரு லைன் வரைங்க 90 டிகிரிக்கு. இப்படி வரைஞ்சிடலாம் இதை. ஸோ இதான் 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த லென்த் இருக்கு இல்லையா, உங்களோட சர்க்கிளும் உங்களோட லைனும் மீட் பண்ணுற லென்த் இருக்குல்ல, இதுதான் நம்ம பிஎன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ரூட் ஆஃப் 3.5. ஏபி 3.5 இருந்தால் இந்த பிஎன் வந்து கண்டிப்பாக ரூட் 3.5 தான் இருக்கும். இந்த ரூட் 3.5 நம்பர் லைனில் பிளேஸ் பண்ணுறதுக்காக உங்களோட காம்பஸ் எடுத்து பியிலேருந்து எண்ணை இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. பியிலேருந்து எண்ணை இப்படி மெஷர் பண்ணி இந்த அளவை யூஸ் பண்ணி கீழே ஒரு ஆர்க் வரையணும். இப்படி வரையணும். நீங்கள் இந்த ஆர்க் வந்து இங்கே நம்பர் லைன் நீங்கள் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் ஆக்சுவலாக 3.5. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் இது டி அப்படின்னா இந்த பியிலேருந்து இந்த டியோட லென்த் இருக்கு இல்லையா, இதுதான் ரூட் 3.5 அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியும். ரூட்டுக்குள்ளே எந்த நம்பர் கேட்டாலும் இந்த ப்ரொசீஜரில் நம்ம ட்ரா பண்ணால் கண்டிப்பாக அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.